ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். உருளைக்கிழங்குல எந்த ரெசிபி பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை சப்பாத்தி, பூரி அப்படின்னு எல்லாத்துக்கூடும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு கிரேவி மாதிரி இல்லாமல், ஒரு ஸ்டார்டர் மாதிரி இல்லாமல், லைட்டாக உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய எல்லா வீடியோவையும் பார்க்க முடியும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம தாளிக்கிற பொருள்லாம் சேர்த்துடலாம். ஒரு பிரியாணி இலை சின்னதாக, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிடலாம். அடுத்ததான் இதோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே ஒரு 5லேருந்து 6 போல் பூண்டை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லேசாக இதை வதக்கலாம். இதோட கீர்ன ஒரு பச்சை மிளகா, இது கூடவே பொடிசாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் நான் சாப்பரில் போட்டு ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்து நல்லா தட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட அதையும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் இதில் 2 தக்காளியை அதே மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக சாப் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அடுத்ததான் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய்த்தூளோட குவான்டிட்டியை கூட குறைய போட்டுக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துறேன். ஸோ பொடிகள்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு மூடி போட்டுடலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம சேர்த்த அந்த மசாலா தூளோட பச்சை வாசம் போனதும் கட் பண்ணி வேக வச்ச 2 உருளைக்கிழங்க உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததான் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வேக வச்சிடலாம். இந்த மசாலாலாம் இந்த உருளைக்கிழங்குல நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி வேக வச்சு போட்டிருக்கறனால இது வேகணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் இதோட மிங்கிளாகி நல்லா வரும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நீங்கள் கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கனாலும் ஓகே. ஆனால் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு
1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் வந்து லைட்டாக மெல்ட் ஆனதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு இதை வந்து அந்த மசாலாவில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ருசியான பொட்டேட்டோ மசாலா இப்போ ரெடி. உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி, பூரி அப்படின்னு எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு நீங்கள் சாப்பாட்டோட கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்குற தாளிப்பு இன்னும் அந்த மசாலாவுக்கு நல்ல ருசியும் நல்ல மணத்தையும் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறினீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட சீக்கிரமாக மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.